வணக்கம். யூடி பிரைவேட் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல வந்து பேசக்கூடிய முழுமையான வார்த்தைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2026 தேர்தல். இந்த ஏப்ரல் மாதம் வந்து அந்த தேர்தல் நடக்க இருக்கு. அதற்குண்டான வார்த்தைகள வந்துட்டு தேர்தல் கமிஷன் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 2026 தேர்தல்ல வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாமே நினச்சிக்கிட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு குறை கூறிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில எல்லாமே வந்து வெற்றி பெற முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டில வந்து தமிழக மக்கள் வந்து அவங்களுக்கு எந்த கட்சி வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2026 தேர்தல்ல வந்துட்டு யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறது வந்துட்டு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியாத ஒரு சில ரகசியங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் வந்து தமிழக மக்கள் தான். ஏன்னா தமிழக மக்கள் வந்து எந்த நேரத்துல என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை வந்துட்டு நாம வெளிப்படுத்த இருக்கோம் காலங்கள் கடந்து வரும்போது. அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் வந்து குறை சொல்லி யாருடைய கால்ரா கிடைக்கும் இழுத்து போட்டு மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் காலங்காலமாக இருந்த அரசியல் கட்சி தலைவர்களே வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு நிலையில் நிற்கிறாங்க அப்படின்னா, புதியதாக உள்ளே வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து நிலைச்சு நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சேனலுக்குள்ளே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையுமே வந்து நம்ம ஆதரிச்சிருக்கோம், அரவணைச்சிருக்கோம், வாழ்த்திருக்கோம். ஆனாலும் தமிழக மக்கள் கிட்ட வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒருவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெறணும் அப்படின்னா, அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டணும். அது இல்லாமல் வந்துட்டு நான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து நிறைய வெளிப்பட்டிருந்தாலுமே அதற்கு அவங்களால வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அந்த ஒரு இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்முடைய சேனலில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து 2 கட்சி தான். அதில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இனி ஒன்று வந்துட்டு திமுக. இந்த திராவிட கட்சி அப்படிங்கிறது வந்துட்டு இது ரெண்டுமே வந்து தமிழக மக்களுக்கு முழுமையாக தேவைப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான். ஆனால் இன்றைக்கி 2016 வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்துட்டு சீர்குலைஞ்சு இருக்கிறது வந்து நம்ம அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்க அப்படின்னா சிதறு தேங்காய் போல் வந்து நீங்கள் அந்த கட்சி வந்து சின்ன பின்னமாக இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் வந்து அவங்க வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்முடைய சேனலை வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் கட்சி திமுக இன்னைக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் எப்படி உதவிகள் செய்யணுமோ அதுபோல் உதவிகளை அவங்க செஞ்சுருக்காங்க. அதாவது காலத்திலும் மாறாத ஆற்றல்களை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு திராவிடத்தை சேர்ந்த திமுக கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலமுள்ள வந்த ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. தேர்தல் காலங்களில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை விட அதிகமாக காலங்கள் மாறினாலும் அவர்கள் செய்த அந்த செயல்கள் மாறாத இடத்துல வந்து இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இனி ஒரு குறைய காலங்கள் வந்து 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்க போவதால் நம்முடைய சேனல் மூலியமாக யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை வந்து வெளிப்படுத்த தயாராக இருக்கும் என்பதை தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்.